இதுதான் சார் நான் பிராண்டு புஷ்பா ஃபயர். என்னடா புதுசா ஒரு ஆள் இறக்கியிருக்கமே அப்படின்னு யோசிக்கலாம். இவர் அப்புறம் சரி பொன்னியின் செல்வன். அவ்வளோதான். இரு, நீ யார் என்னங்கிறதெல்லாம் அப்புறம் அடுத்த வீடியோ சொல்லிக்க. இப்போ படத்தோட ரிவ்யூ மட்டும் சொல்லு, அதுக்கு தான் வந்துக்கிறாங்க. ஸோ டேரக்ஷன் பற்றி சொல்லணும்னா சும்மா டேரக்ஷன் வேற லெவலில் இருந்துச்சு படத்தில். அப்புறம் அல்லு அர்ஜுன் ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா பிச்சோ இந்த ஆக்ஷன் பாக்ஸ் எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ராஷ்மிகாலாம் ஆக்டிங் வைஸ் சூப்பர். அது அந்த சீன் ஒரே ஒரு சீனில் சும்மா வேற லெவலில் பேசியிருப்பாங்க. ஆக்டர் ஃபகத் ஃபாசில்லாம் வில்லன் ரோலில் பார்ட் 1 பார்ட் 2 பக்காவாக பண்ணியிருந்தாரு. முக்கியமாக சொல்ல நினச்சதுன்னா உமன் சரி சொல்லியிருக்காங்க. பெருசு இரு, ராஷ்மிகா நல்லா ஆடி இருக்காங்க ப்ரோ. ஸ்ரீலீலா கூட நல்லா ஆடி இருக்காங்க ப்ரோ. கிசுக்கு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சூப்பர் பண்ணிக்கிற ஆக்டிங். ஏய் பேரை மாத்தி சொல்றடா தேரிக்க. அது அல்லு அர்ஜுன் எப்போயா? நீங்க ரொம்ப நேரமா அமைதியாவே இருக்கீங்க. உங்களோட பாயிண்ட்டுகள் ஏதாவது படத்துல இல்லையா? இல்ல இருக்கு சொல்லிக்கலாம். படத்தை பொறுத்தளவுக்கு ஒன் மேன் ஷோ தாங்க. அல்லு அர்ஜுன் கொடுத்த கேரக்டரை பக்காவா பண்ணியிருக்கிறாரு, பிரச்சனையே இல்லாம. கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் கேட்கும். புரிய வேண்டிய புரியுங்க. ஓகே அப்படி அந்த ரிவ்யூவை தொட்டு தொடாம அப்படி பண்ணிடுறீங்க. பண்ணு. மற்றபடி கொடுத்த கேரக்டரை நீட்டா பண்ணியிருக்காங்க. என்ன ரைட்டிங் தான் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. அதனால டேரக்டர் சைடு மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அதை பொறுத்த வரைக்கும் புஷ்பா 2 ஒன் மேன் ஷோ தான். அல்லு அர்ஜுன் மட்டும் தான் கரெக்டாக கொடுத்த கேரக்டர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. 2 வருஷம் உழைப்பு அல்லு அர்ஜுன். அப்புறம் மற்ற கேரக்டர்ஸ்லாம் நான் எதுவும் பேச விரும்பல. ஏன்னா எல்லாம் நல்லா ஆடி இருக்காங்க ப்ரோ. ராஷ்மிகா நல்லா ஆடி இருக்காங்க ப்ரோ. எல்லாம் ஆக்டர்ஸ்லாம் சும்மா சொல்லக்கூடாது, எல்லாம் ஆக்டர்ஸ்லாம் பயங்கர பண்ணி. நம்ம அடுத்த வீடியோ பார்த்துக்கலாம். கம்முனு எல்லாத்தையும் நல்லா யூஸ் பண்ணியிருக்காருங்க. என்ன ரைட்டிங் தான் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு, இருந்தாலும் நல்லா இருக்கு. தேட்டரில் பாருங்க. சுக்கு மாமா ஓட்டிட்டு வரட்டும், உனக்கு இருக்கியா? புஷ்பானா ஃப்ளவர் நினச்சிங்கடா, ஃபயர் தானே, வைல்டு ஃபயர். எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப் முடிஞ்சா? ஓகே, எல்லாரும் கருத்துக்களை முடிச்சிட்டிங்களா? அதான் ஏதோ சொன்னீங்களே, பிளான் பண்ணீங்களே. அது ஃபர்ஸ்ட் இந்த இல்ல முடிக்கும் போதா ஏதோ சொன்னீங்க முடிக்கிறதுக்கு. மொத்தத்தில் ஆக்ஷனில் பண்ணுவோம் 3 பேர். அந்த டைலாக் என்னத்த? புஷ்பானா ஃபயர் நடிச்சா வைல்டு ஃபயர் பண்ணுவோம் 3 பேரும். சரி ஓகே, நீங்க சொல்லுங்க. புஷ்பானா வைல்டு ஃபயர். ஏய் புஷ்பானா சொல்லுங்க. ஓகே ரெடியா? ஓகே ஓகே ஆக்ஷன் சொல்றா. புஷ்பானா ஃபயர் நினைச்சு. ஏய் ஃபயர் ஐயா, இங்க முடியல. ஃப்ளவர் ஃபயர் நினைச்சியா? அது ஃபயர். புஷ்பானா இரு தூக்காத. என் பேரு கிரிஷ். பெரிய மியூசிக் டைரக்டர், கை ஆட்டாம பேச மாட்டாரு. அவன் சொல்லு. வாசனி முடியா? அதாவது ஃபர்ஸ்டான புஷ்பானா வண்டி போயிடுச்சு. புஷ்பானா ஃபயர் நினைச்சீங்களா? ஏய் புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சியாடான்னு கேளு. என்னை பொறுத்த வரைக்கும் படம் ஒன் மேன் ஷோ தான் புஷ்பா 2. ஏன்னா அவர் மட்டும் தான் மனசு நிற்கிறாரு படம் முடிகிற வரைக்கும். கொஞ்சம் பிரைட்டா சத்தமா சொல்லு. படம் இல்லடா, கொஞ்சம் சத்தமா பிரைட்டா சொல்லு. ரைட்டா சத்தமா பேசுன்னு சொல்றேன், அதை கேட்காது மைக்கு. இரு இன்னைக்கு தான் பேசுறேன். படத்தை பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் மேன் ஷோ தான். மைக் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசு. இப்போ பேசு. போய் பேசுறது படத்தை முடிச்சு விட்டீங்களே.